வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காற்று மாசுபாடு நமது நுரையீரலில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலில் ஏற்படுத்தி சளியை சேகரிக்குது. இதனால் மார்பு முழுவதுமாகவே நமக்கு சளி சேர ஆரம்பிக்கும். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை நம்ம செய்வதன் மூலமாக நுரையீரலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுபாட்டிலிருந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். இதனால் நமக்கு சுவாச பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு முடியும். ஆரோக்கியமான நுரையீரலை பெறுவதற்கு நம்முடைய உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய சில உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்பிள் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல் பலமாக இருக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு பெறும். ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் நுரையீரல் காற்று பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். அந்த வீக்கத்தை நமக்கு சரியும் பண்ணும். ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் மூச்சு திணறல் பிரச்சனை குறைவாக இருக்கு அப்படின்றத ஆய்வின் மூலமாக நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மருத்துவ குறிப்பின்படி தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படும். ஸோ மருத்துவர்களே சந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு குறிப்புகள் இருக்கு. அப்போ நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஆப்பிள் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நுரையீரல் பலமாக இருக்கும். கிரீன் டீயை நம்ம நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து எளிதில் நமக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குணமாகிறதுக்கான வழியை நமக்கு கொண்டு பண்ணி தருது. ஸோ வழிவகை செய்கிறது. இப்போ இந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற குர்செடின் ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படும். ஸோ இது நமக்கு அலர்ஜியால், அதாவது ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமைன் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க கொரியாவில். அந்த கொரியாவில் ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீ அருந்திய, அதாவது குடிச்சிருக்கக்கூடிய ஒரு 1000 பெரியவர்களை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணும்போது கிரீன் டீயை குடிக்காதவர்களை விட கிரீன் டீயை குடிச்சவங்களுடைய நுரையீரல் செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கு. எனவே கிரீன் டீயை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் கிருமிகள் அகற்றப்பட்டு நுரையீரல் நமக்கு பலமாக இருக்கும். காணாங்கெழுத்தி மீன் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் நமக்கு பலமாக இருக்கும். மத்தி மீன் மற்றும் காணாங்கெழுத்தி மீன்கள் நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கெல்லாம் நமக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அதாவது இந்த மத்தி மீன், காணாங்கெழுத்தி மீன் அல்லது மற்ற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்களும் தெரிவிக்கிறாங்க. எனவே நம்ம இந்த காணாங்கெழுத்தி மீன், மத்தி மீன், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீனை வாரத்தில் 2 தடவை நம்ம சாப்பிடும்போது நுரையீரல் நமக்கு பலமாக இருக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்து கொண்டு குணப்படுத்திக் கொள்ளலாம். நட்ஸ் மற்றும் விதைகள் தொடர்ந்து தினமும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நட்ஸ் மற்றும் விதைகள் நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்ஸு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்புகள் மற்றும் விதைகளில் பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள், இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு தேவையான மெக்னீசியம் சத்து தரும். இந்த மெக்னீசியம் சத்து நமது நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிடும். ஒட்டுமொத்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுமே கியூர் ஆகிறதுக்கு மெக்னீசியம் சத்து ரொம்ப அவசியம். அது விதைகள் இருக்கு. அப்புறம் நட்ஸ் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இருக்கோம் அப்படின்னா, விதைகளை தொடர்ந்து தினமும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நுரையீரல் நமக்கு பலமாக இருக்கும். கிருமிகள் எல்லாம் அகற்றப்படும். ஸோ தொடர்ந்து நம்ம நட்ஸ் மற்றும் விதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய், வெர்ஜின் ஆலிவ் ஆயில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு பலமாக இருக்கும். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில் மோனோ சேச்சுரேட்டட் இருக்கு. ஸோ மோனோ சேச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்கு. விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே எல்லாமே அடங்கி இருக்கு. இது நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே நம்ம சமையலில் சுவைக்காக சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேற எண்ணெய்களை சேர்க்காம வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில் சுவை இல்லை அப்படின்னாலும் அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஒரு வேளை ஆரோக்கியமாக இருக்கலாம்.
ஃப்ரக்கோலியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய சல்போராபேன் எனும் கலவை நுரையீரல் உயிரணுக்களில் காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை வந்து பார்த்தோம்னா தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் ஃப்ரக்கோலி உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால வாரத்தில் ஒரு தடவையாவது ஃப்ரக்கோலி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இஞ்சி நம்ம வந்து தொடர்ந்து தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு நுரையீரல் பலமாக இருக்கும். பொதுவாக நமது சமையல் அறையில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களில் இஞ்சியும் அடங்கும். இஞ்சியில் இந்த நன்மைகள் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகள் இஞ்சியில் வந்து கொண்டு இருக்கு. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை வந்து காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால் நுரையீரலினுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். ஸோ நம்மளுடைய சமையலில் வந்து சேர்த்துக்கிட்டாலும் சரி, அல்லது நம்ம குடி டீ காஃபி இதில் வந்து இஞ்சியை பயன்படுத்தினாலும் சரி, நுரையீரல் வந்து நமக்கு சுத்தமாக இருக்கும். கிருமிகள் எதுவும் இருக்காது. நுரையீரல் பலமாக ஆக ஆரம்பிக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழலாம். இஞ்சியை போலவே பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு வந்து பலமாக இருக்கும். பூண்டும் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் நமது சமையலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருள். இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நுரையீரலில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அகற்றும். இதனால் நுரையீரல் செயல்பாடு நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். 3 பல் பூண்டுகளை வாரத்திற்கு 2 முறை நம்ம வந்து உட்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் 44% நமக்கு வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் மருத்துவ நிபுணர்கள் வந்து குறிப்பிட்றாங்க. எனவே பூண்டு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். முழு தானியங்கள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் வந்து நமக்கு பலமாக இருக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நம்மளுடைய உணவுகளில் ப்ரௌன் ரைஸு, முழு கோதுமை, குயினோவா, பழுப்பு அரிசி மற்றும் இந்த மாதிரி முழு கோதுமை ரொட்டி போன்ற தானிய வகைகளில் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த உணவுகள் வந்து நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்தை நமக்கு குறைக்கும். மேலும் நமது சுவாச ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றான இந்த ஆஸ்துமா, சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை அடையணும் அப்படின்னா முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பீட்ரூட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு பலமாக இருக்கும். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். மேலும் பீட்ரூட்டில் வந்து நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால இதன் காரணமாக நுரையீரல் செயல்பாடு எளிதாக நமக்கு வந்து நடக்கும். எந்த விதமான சிக்கலும் இருக்காது. ஸோ இந்த நைட்ரேட்டுகள் நமது உடலில் ரத்த நாளங்களை வந்து விரிவுபடுத்துவதற்கும் பிபி என்று சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கும் அதன் மூலமாக ஆக்சிஜனுடைய அளவை அதிகரித்து நமக்கு வந்து இதயமெல்லாம் நன்றாக இருக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது நுரையீரலையும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட் ஆரோக்கியமாக பாதுகாக்கும். அப்படின்றதால வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். வேணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் நமக்கு வந்து பலமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படுது. சீசன் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்கள்லாம் நமக்கு வந்து ஏற்படுது. நமது உடலினுடைய பாகங்கள் வந்து ஒழுங்காக செயல்படுவதற்கு நுரையீரல் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. காற்று மாசுபாடு மற்றும் புகைப்பிடிப்பவர்களினுடைய எண்ணிக்கை வந்து இப்போதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. இதன் காரணமாக ஆஸ்துமா, நுரையீரல் நோய் போன்ற பிற சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழணும் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு நுரையீரலை பலப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.